ஊட்டியோட நிலைமை பாருங்கள். திஸ் இஸ் ஊட்டி. திஸ் இஸ் நாட் ஸ்காட்லாண்ட், திஸ் இஸ் நாட் சுவிட்சர்லாண்ட், திஸ் இஸ் ஊட்டி. இவ்வளோ நேரம் வெயில் அடிச்சு இந்த ஊட்டி நம்ம தொண்டையெல்லாம் குரல்லாம் மாற்றி இங்கே பாருங்கள். ஊட்டி பயங்கரமாக இருக்குது. கிளைமேட்டை காட்டி நம்மளை மயக்குதுங்க. ஒரே ரைமிங்காக போடுது. ஸோ கைஸ், இங்கே தான் பிரியாணி சாப்பிட்டோம். ஸோ அருமையாக இருந்த பிரியாணிங்க. கடைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணுங்கள். ஊட்டி பக்கம் வந்தீங்கன்னா மஸ்ட் இங்கே ட்ரை பண்ணுங்கள். 120 ரூபா பீஃப் பிரியாணி, 100 ரூபா சிக்கன் பிரியாணி. வரண்ணே அண்ணா, மஸ்ட்டு ட்ரை பண்ணலாம். ஒர்த்து தான், பட் குவான்டிட்டி கம்மி. பட் டேஸ்ட்டு நம்ம வீட்டு சமையல், தாராளமாக ட்ரை பண்ணலாம். பீஃப் வந்து 120, சிக்கன் 100 ரூபா. ப்ரொமோஷன் கிடையாது. ஸோ பசியில் இருந்தால் எங்களுக்கு ருசியான ஒரு சாப்பாடு கொடுத்தாரு. ஸோ அந்த மகிழ்ச்சியால் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஊட்டி நோக்கி ஒரு பயணம். ஊட்டிக்கு போகலாமா? வயிறார சாப்பிட்டாச்சு, மனசார ரைட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம விலாக கண்டினியூஸாக பாருங்கள். என்னென்ன நிறைய குறைவு இருக்கோ மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாம் போட்டு காமிச்சு. ஏன்னா நம்மளத்தில் ஆபாச வார்த்தைகள் எதுவுமே கிடையாது. ட்ராவல் சம்மந்தப்பட்டது. வியூஸ் நிறையா இருக்குச்சு. ரேஞ்சர் ஓவர் பயங்கரமாக இருக்குது. அலாயெல்லாம் இந்த கண்ணு பார்த்தீங்களா, மிரட்டி விட்டுது. ஸோ ஊட்டிக்கு போய் ரூம் எடுத்து டயர்டாகிறான பசங்கள்லாம் நல்லா போய் சாப்பிட்டோம். அழகாக ரூம் எடுத்தோமா, பட்ஜெட்டாக ரூம் எடுத்து தங்கணுமா, தூங்கிட்டு நாளைக்கு காலைல ஏந்து மசனகுடி கிளம்பி போகிறோம். மசனகுடி போயிட்டு அப்படியே பந்திப்பூர் வழியாக வெளில வந்து வயநாடு போய். ஸோ டுமாரோ வந்து ஐடியா இது. பட் நாளைக்கு எப்படியானா நாளைக்கு சேஞ்ச் ஆகலாம். கிளைமேட் சேஞ்ச் ஆகலாம், டே சேஞ்ச் ஆகலாம், நம்மளோட பிளான் சேஞ்ச் ஆகலாம். ஸோ இப்போதைக்கு நான் சொல்லிக்கிறேன், இப்போதைக்கு தான் பிளான். மணி வந்து பார்த்தீங்கன்னா மணி 2:30 தான் ஆகுது. 2 மணிக்கு உட்காந்தோம் சாப்பிட்றதுக்கு. நைஸ், அதுக்குள்ளே முடிச்சிட்டோம் சாப்பாடு. 1 மணி நேரத்துலேயே முடிச்சிட்டோம். குட். நம்ம வண்டியில் நல்ல ரேஞ்சுக்கு கொடுக்குது, மைலேஜும் குத்துருக்கு ஹில்ஸில். எனக்கு தான் தெரியல, நாளைக்கு தான் தெரியும் டேங்க் ஃபுல் பண்ணும்போது எப்படி குத்துருச்சுக்குதுன்னு. விடியகாலில் மசனகுடி இங்கேருந்து, அதாவது இங்கேருந்து 6 மணி 4 மணிக்கு கிளம்புனா தான் மசனகுடி 6 மணிக்குள்ளான்ற முடியும். ஊட்டியில் அவ்வளோ விடியகாலில் கிளம்புறதுன்றது பெரிய ஒரு ஆபத்தான செயல். ஏன்னா பொதுவாக ஊட்டி விடியகாலெல்லாம் அப்போ தான் ஊட்டின்ற ஒரிஜினலோட முகமே அப்போ தான் தெரியும். நீங்கள் நினச்ச காரியம் உடனே நடந்தால் அதோட வேல்யூ உங்களுக்கு தெரியாது. அதுவாக நீங்கள் போராடி நடத்துனீங்கன்னா அதோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் எவ்வளோக்கு பொறுமையாக இருந்து ஒரு செயலை செய்ய முடியுமோ அவ்வளோக்கு வெற்றியும் சரி, அதோட பின்விளைகளும் சரி நல்ல குணமாகவே உங்களுக்கு வந்து சேரும். மனசில் நம்பிக்கை வச்சு உழைச்சி முன்னேறுங்க, கண்டிப்பாக வெல்லலாம். தூரல் போடுதுடா. ஸோ டூட்டிஸ் தூரல் போடுது, பயங்கரமாக தூரல் போடுது. ஏன்னே இங்கே வந்து குளிருக்கு, 24 டிகிரி. என்ன நிலைமை ஆக போகிறோன்னு தெரில. கேமராவுக்கு வர இது கிடையாது, வாட்டர் ப்ரூஃப் வந்து இருக்குது. ஸோ சைடில் மைக் வந்து கனெக்ட் பண்ணினால அந்த சி டைப் ஹோல்டர் ஓப்பனில் இருக்குது. அதை தண்ணி பூந்துச்சுன்னா வாரண்டி கிளைம் பண்ண மாட்டாங்க. ஸோ பயங்கரமாக குளிருது. செம்ம ஸ்ட்ரகிள் பண்ணி தான் போயிட்டுருக்கோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறது எல்லாமே நம்ம ஹாப்பினஸ்க்கு தான். அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், பிடிக்கலனாலும் பாருங்கள். ஏன்னா இப்போ போகும்போது தான் நம்மளோட விளாக் பிடிக்கும். பயங்கரமாக குளிருது. 23 டிகிரி செல்சியஸ் வண்டியில் தெரியுதா? அதை பாருங்கள், 23 டிகிரி. மணி நான் தெரியுமா, மணி 2 ஸோ 2:30 மணி கிளைமேட்டை பாருங்கள். See this climate to 2:30. What's this climate? மணி 2 கிளைமேட் பார்த்தியா? டேட்டு பார்த்தீங்கன்னா 19
டைம் வந்து டேட்டு 19/8/2025. டைம் பார்த்தீங்கன்னா மணி 2:40. 23°C ஊட்டியோட நிலைமையை பாருங்கள். தூரல் போடுற நிலைமைக்குள்ள இருக்குது. தூரல் போட்டுச்சா நாங்கள் செத்துட்டோம். அதுக்கு முன்னாடியே நாங்கள் போயிட்டோன்னா தப்பிச்சிட்டோம். முடிஞ்சாலும் அதுக்கு முன்னாடியே ஊட்டி போயிட்டோம். நான் எவ்வளோ தூரம் தான் தெரியல. ஊட்டி டைசனை காணோம். பயங்கரமாக இது ஊட்டி. மணி 2:43 சாயந்தரம். ஊட்டியை பாருங்க. சீதிஸ் ஊட்டி 23°C. கண்டிப்பாக 23 இருக்காது, 12 தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு குளிருது. சீதா ஊட்டி. பாருங்க ஊட்டியோட நிலைமைய. சரியா குளிருது. என் கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. எப்படியே ஓட்டிட்டு இருக்கேன். என் இன்ஜினோட சூட வச்சு ஓட்டிட்டு இருக்கேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த மனுஷன் வந்து அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து எங்களை சீக்கிரமா என்ன பண்ணுது, ஊட்டியில் போய் ரூமை தங்குங்கடா, ஊட்டியில் கிளைமேட் மாற போகுதுன்றதுக்காகவோ இருக்கலாமோ அப்படின்னு ஒரு விஷயம் தோணுது. இன்னொரு விஷயமும் தோணுது. நான் பாருங்க, சொட்டர் போயிட்டே சுற்றுறானுங்க. என் சொட்டர் எல்லாமே அவனுங்க வச்சிருக்கானுங்க. இதை வேற திறந்து விட்டு ஓட்டுறேன். பயங்கரமாக குளிருது. தண்ணியை வேற மாற்றி குடிச்சிட்டேன். ஊட்டியில் ஒரு இடம் இருக்குங்க. அது வந்து எப்படின்னா, See the Queen of Hills guys. வந்தாச்சு. நான் ரூம் போகிறோம். ரூம் போட போகிறேன் பாருங்க. ரூமுக்கு போகிறோம். See the Ooty's view. இவ்வளோ நேரம் வெயில் அடிச்சு இந்த ஊட்டி நம்ம தொண்டையெல்லாம் குரல்லாம் மாற்றி. இங்கே பாருங்க, ஊட்டி பயங்கரமாக இருக்குது. கிளைமேட்டை காட்டி நம்மளை மயக்குதுங்க. ஒரே ரைமிங்காக போடுது என் மனசு. 27°C நம்ம வண்டியில் காட்டுது. ஸோ மணி 2:48. ஊட்டியோட நிலைமை பாருங்க. திஸ் இஸ் ஊட்டி. திஸ் இஸ் நாட் ஸ்காட்லாண்ட். திஸ் இஸ் நாட் சுவிட்சர்லாண்ட். திஸ் இஸ் ஊட்டி. ஊட்டி வழி யாத்திரா. ஸோ காய்ஸ், மறக்காமல் வீக்கெண்டில் வராதிங்க, வீக் டேஸில் வாங்க. ஸோ பாருங்கள், வீக் டேஸில் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். நம்ம ஒரு ட்ரிப்பை எவ்வளோ ஈஸியாக என்ஜாய் பண்ணுறோம் பாருங்கள். ஸோ நம்ம ரூமுக்கு போகிறோம். ஏதோ பக்காவாக இருக்குன்னு சொல்லியிருக்கானுங்க. தூங்குற அளவுக்கு ரூம் தான் போதும். ஹீட்டாக வேறு எதுவும் நமக்கு வேணாம். நம்மக்கிட்டே ஸ்டவ் இருக்குது. கொளுத்தி கூட குளிர் காஞ்சிக்கலாம். ஒரு சாம புத்திக்கவா. வா 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 சூப்பராக இருக்கு. நான் அப்படியே வெளியில் போயிடுவேன். இங்கெல்லாம் வரவே மாட்டேன். இந்த பக்கமே வந்தது கிடையாது. வெரி நைஸ் டு see this place. I am very happy to enjoy this, explore this areas. Really, this is இங்கே நான் பார்க்குறது எல்லாமே ஹெவன் மாதிரி தான் இருக்குது. எப்படிங்க இந்த மலையெல்லாம் வீடு கட்டிருப்பாங்க? பயங்கரமாக இதில் யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஒரு வீடாக கட்டி அப்படியே ஒரு படிப்படியாக இந்த பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சீனிக்காக எப்படி உருவாக்கியிருப்பாங்கன்னு நினைக்கும் போது நம்ம பிரைனே கன்ஃபியூஷன் ஆகுது. ரயில்வே ஸ்டேஷனு, ஊட்டி லேக்கு, சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு, மார்க்கெட்டு, அதுக்கு அப்படியே வந்திருக்கலாமே. அரே பாய் சாப். ரூமை கண்டுபிடிச்சாங்களா என்னன்னு தெரியல. பையா 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 ஒரு ரசாம பத்திக்கவா.
A few minutes later. சரி ஓகேங்க, ரூம் எடுத்தாச்சு. அப்புறம் vlog கண்டினியூ பண்ணுறேன். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.